இதில் நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த எலமெண்ட்டோட மைனர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, கோஃபேக்டர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், 3ன்னு இந்த நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கட் பண்ணணும். இப்போ இங்கே மீது பேலன்ஸ் என்ன இருக்குது, -1. இதுதான் இந்த 3 அப்படிங்கிற நம்பரோட மைனர். மைனர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, இப்போது இந்த 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இதோட கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம இப்போ மைனர் கண்டுபிடிச்சோம். இதே நம்பருக்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சிம்பிள் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே ப்ளஸ் தான் வரும். அது அடுத்தது என்னது, நெகட்டிவ். அப்போ கீழே என்ன வரும், பாசிட்டிவ்க்கு அடுத்து நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ்க்கு கீழே என்ன வரும், பாசிட்டிவ். ஓகே, இதுதான் இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு சிம்பிள். இப்போது இந்த 3ன்ற நம்பருக்கு தானே நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 3 இருக்கக்கூடிய இதே இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஓகே, அப்போ 3யோட மைனர் என்னது, -1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த -1 மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, கோஃபேக்டர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் என்னது, 3யோட சிம்பிள் என்னது, மைனஸ். அதையும் இப்போ நம்ம மைனர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ இஸ் ஈக்குவல் டு +1. இதுதான் இந்த 3 அப்படிங்கிற நம்பரோட கோஃபேக்டர். ரொம்ப ஈஸி. மைனர் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட ரோவையும் காலத்தையும் கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் மைனர். கோஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனரோட அந்த சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் கோஃபேக்டர்.